ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மாத்திரை தருவாங்க. அதில் ஒரு 3 நாள் மட்டும் போட்டு மீதி இருக்க மாத்திரை எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரி ஆன மாத்திரை நிறையா வந்து வச்சுருப்போம். அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை வச்சு இன்னைக்கு சூப்பரான 7 ரீயூஸ் ஐடியாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டேப்லெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். விட்டமின் டேப்லெட்டில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் அயன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டேப்லெட் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேப்லெட் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கிறதுக்கோ இல்லை பவுடர் ஆக்கிறதுக்கு ஏதோ ஒரு கல்லோ இல்லை வந்து இந்த மாதிரி இடிக்கல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுடரை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். 1 லிட்டர் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 டேப்லெட்டுக்கு 5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு விட்டமின் கிடைக்கும், அயன் சத்து கிடைக்கும் நம்ம செடிங்களுக்கெல்லாம். அது மாதிரி இந்த தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்பவும் ஊற்றிட வேணாம். அந்த அளவுக்கு ஊற்றினாவே நம்ம செடிங்களுக்கு போதுமான சத்து வந்து கிடச்சிரும். நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா, இதை வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது பூச்செடிகளுக்கு மட்டும் ஊற்றுங்க. தயவு செய்து காய்கறிகள் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஊற்றாதீங்க. பூச்செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன சைஸாக பூக்கிறது எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸில் பூக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெக்னீஷியம் இருக்கிற அந்த டானிக் சிரப் பாட்டிலாக இருக்கும்ல, அந்த மாதிரி டானிக் வச்சிருந்தாலும் அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் ஷாக்ஸ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ட்ரெஸ் தான் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படின்ற டேப்லெட் வந்து கிடைக்கும். ஒரு அட்டையில் வந்து 10 இருக்கும். அந்த 10 அட்டையே மொத்தம் அந்த அட்டையே வந்து 10 ரூபா தான். அதில் 2 டேப்லெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆஸ்பிரின், டிஸ்பிரின் அப்படின்னு எது வேணாலும் சொல்லுவாங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 2 மாத்திரையை வந்து நான் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உள்ளே போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாத்திரை வந்து தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து அந்த ஒரு துணிக்கு வந்து நான் வந்து 2 மாத்திரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த மாத்திரை எல்லாம் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 மாத்திரையும் நல்லா கரைஞ்சிச்சு. நீங்கள் லிக்விட் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து ஒரு 2 hours வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இப்போ இந்த துணி நல்லா 2 hours ஊறிச்சு. ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போதுமே எப்படி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அலசி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பட் அலசி எடுக்கிறப்ப நல்லா வந்து அலசி எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுன்றதுனால நல்லா தண்ணி போட்டு நல்லா வந்து அலசி எடுத்து இதை வந்து காய வச்சிடலாம். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த துணி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த ஒயிட் கிளாத் வந்து சூப்பராக வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த துணியில் இருக்க கரைகள், அதாவது டீ கரை, எண்ணெய் கரை, இந்த மாதிரி கரை வந்து போகாது. அந்த வெள்ளை துணி வந்து அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையாக வந்து மாறி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸை துவைச்சு பாருங்கள். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லார் வீட்லையுமே வந்து அயன் பாக்ஸ் இருக்கும். அந்த அயன் பாக்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கரையாயிடும். என்ன தான் தேய்ச்சாலும் அந்த கரை வந்து போகவே போகாது. அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸை வந்து ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம். பேராசிட்டமல் டேப்லெட் இல்லை வேறு ஏதாவது டேப்லெட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சு நீங்கள் டேப்லெட் அந்த மாதிரி காமிச்சாலும் ஓகே, இல்லை கையாலே எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலும் ஓகே தான். கையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து சுற்றும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த இடுக்கியில் தான் பிடிச்சி பார்த்தேன். பட் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு இல்லை. அதனால் கையாலே நான் வந்து டேப்லெட் வந்து பிடிச்சிருக்கேன். நான் இப்போ வந்து அயன் பாக்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் ஆன் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அப்படியே வந்து ஜெல், அதாவது வேக்ஸ் மாதிரி வந்து எல்லா கரையும் வந்துட்டு மேஜிக் மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் யூஸ் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக சூப்பராக ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரை இருந்த இடமே தெரியாது. நான் அது எல்லாத்தோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேராசிட்டமல் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். 3 டேப்லெட் எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயுமே இந்த எலி தொல்லைங்கிறது பெரிய தொல்லையாக இருக்கும். அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ரிலீஃப் தான் இப்போ வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கேன். 3 பேராசிட்டமல் டேப்லெட்டை இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணிக்கோங்க.
பவுடர் பண்ணதை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட அரிசி மாவோ கடலை மாவோ இல்லை கோதுமை மாவோ எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பாலாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி இது வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போட்டிங்கனாவே ஒரு வாரத்தில் வந்து தானாகவே ட்ரை ஆகிடும். எந்த இடத்துல நீங்கள் எலி வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போட்டு வைங்க. நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு கீழே வந்து போட்டு வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட கையில் படாத மாதிரி தெரியாத மாதிரி போட்டு வைங்க. இப்போ வாஷிங் மிஷின் கீழே அது மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்காக இருக்கட்டும் இந்த ஃப்ளேவருக்காக இருக்கட்டும் இல்லை அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மயங்கி விழுந்துடும். அதனால் எலி வந்து நம்ம வீட்டு பக்கமே வராது. குழந்தைங்க கையில் மட்டும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க காக்ரோச் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது, கரப்பாம்பூச்சி எல்லா இடத்துலையுமே வருதுன்னு. அதுக்குமே நான் வந்து 2 பேராசிட்டமல் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதே மாதிரியே பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணதை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போரிக் பவுடர் இல்லை போரிக் ஆசிட் அப்படின்னு மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னாவே கிடைக்கும். இதோட ரேட் வந்து 9 rupees தான். இது வந்து நிறைய இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார்மசியில் எந்த கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். போரிக் பவுடர் இல்லைனா போரிங் பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறேன். கரைச்சதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்னதாக அந்த மாதிரி கிழிச்சுக்கோங்க. இப்போ அந்த கிழிச்ச டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் அந்த போரிங் பவுடர் அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையே வந்து ஒரு பால் மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நான் சுருட்டி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதையும் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருட்டிட்டு எந்தெந்த இடத்துலலாம் காக்ரோச் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் வந்து போட்டு வச்சுருங்க. மோஸ்ட்டாக சிங்க்குக்கு கீழே நிறைய பேர் வந்து வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சிங்க்குக்கு கீழே இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு இதுவுமே குழந்தைங்க கையில் படாத மாதிரி கண்ணில் படாத மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி மறைச்சிட்டிங்க அப்படின்னா காக்ரோச் வந்து அந்த பக்கமே வராது. இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் விட்டமின் டேப்லெட் இல்லை பேராசிட்டமல் எந்தெந்த மாத்திரைலாம் மீதி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பவுடரை ஒரு பவுல் அதாவது தண்ணி இருக்கிற பவுலில் வந்து கொட்டி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் எறும்பு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா எறும்பு தொல்லை வந்து இருக்காது. கிச்சனில் யூஸ் பண்ணுறத விட வெளியில் சைடில் இல்லை வந்து பெட்ரூமில் அந்த மாதிரி இடத்துலலாம் எறும்பு வருதில்ல அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா தெளித்து ஒரு 5 நிமிஷத்துல எல்லா எறும்புமே அது மாதிரி மயங்கி விழுந்துடும். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் எல்லோ கலர் ஹார்ட் வந்து கொடுங்க. டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு அந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா டேப்லெட் வாட்டர், அந்த வாட்டரை நீங்கள் நைட்டு வந்து சிங்க் எல்லாம் பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு காணாமல் போயிடும். அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் அதாவது அந்த கெட்ட ஸ்மெல் இருக்கு இல்லையா அது வந்து வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.